வயதில் நான் அப்பா தொழில் செஞ்சு வந்தேன். எங்களை குடும்பத்தை நான் பார்த்தேன். முதல் தொழில் செய்யக்குள்ள நல்ல காய்ச்சலாம் பெறும், நல்ல இதாக இருந்தோம். சுனாமி அடித்ததுக்கு பிறகு அப்பாவுக்கு கடை தொழில் செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை. நம்மட பிள்ளையும் மனைவியும் கொடுத்த இந்த கடலில் தொழில் செய்யத்தானே வேணும் என்ற ஒரு இது. அதனால் வேறு தொழில் செய்யத்தான் அவருக்கு விருப்பம். இப்போ அவருக்கு தொழில் செய்கிறதுக்கு தொழிலும் இல்லை. அதனால் நான் தான் வேலைக்கு போய் பார்க்கேன். சில சம்பளம் நான் வேலைகிறேன்டா ஒரு பெருமான் என்னோட ஒத்த பிள்ளையெல்லாம் பள்ளியில் படிக்குதுகள். நான் மட்டும்தான் வேலைகிறேன். மத்தாக்கெல்லாம் பெரியாக்கெல்லாம் வேலைகிறாங்க. எந்த வேலைக்கும் போகிறேன்டா இப்போ என்ன சேர்க்காங்கல்ல குழந்தை பிள்ளை என்றதால் குறாங்கல்ல வேலைக்கு. இந்த சுலாய் வேலைன்ற நான் எனக்கு எத்தனை வயதுண்டா 19 வயதுண்டா பதிஞ்சபடியும் சம்பளம் 16,400 கிட்ட எடுத்துக்கேன் சம்பளம். பொருளாதாரம் தான் முக்கியம். எந்த தொழில் செய்யலையும் அதுதான் தேவை. இது வெள்ளாமை செய்யலையும் பணம் தான் வேணும், வியாபாரம் பண்ணலையும் பணம் தான் வேணும். அது சாதா ஒன்றும் இல்லாமல் ஒரு முடிவும் நம்ம திடீரென்று எடுக்க இல்லாத கட்டத்தில் எதை செய்கிறேன் இந்த மாதிரி செய்கிறேங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் பணம் வேணுமெண்டா எதை தொழில் ஒன்று இருக்க வேண்டி எழுதினா இப்போ அந்த தொழில் முசிபாத்திலே திரிவார். இப்போ தொழிலில் தானே இப்போ எல்லா ஆம்பளையும் கலைஞர் வெட்டக்காரங்கன்னா யோசிச்சுட்டு போய் இருப்பார், இல்லாட்டி படுப்பார், ஏதாவது ஒன்று செய்வார். இப்போ எல்லோரும் கூடி காய்ச்சிக்கக்குள்ளே காய்ச்சிருப்பார். தனியாக இருந்தால் யோசனை கூட நீ சாரையும் கொஞ்சம் பாவிச்சாரண்டா ஆகையும் விட யோசனை இருக்குது. இப்போ தொழில் ஒன்று இருக்க மாட்டா தொழில் முசிபாத்திலே இப்போ நஷ்டம் எவ்வளவு எவ்வளவு லாபம் எவ்வளவுன்ட்டு அந்த இதிலே திரிவார். இப்போ தொழில் வாய்ப்பு செய்யக்கூடிய மாதிரி இல்லை. இப்போ அதுக்கு அந்த பொருட்களும் இல்லை, பண உதவியும் இல்லை. அதிலே தான் ஆகையும். இது சுனாமிக்கு முதல்ல வாங்கின தோணி. இது சுனாமியில் பாதிக்கப்படலை. கடல் கொண்டு போய் ஒரு 10 வழியை பூத்திருந்த தோணி ஆயுது. அவை எடுத்து அதை தொழில் செய்கிறாங்க. இப்போ கனவாக்கு எல்லாம் போகிற வேலைக்கு போகிற நான் 2-3 தோணி நல்ல தோணிகள் நடக்கப்படுது. இதுவும் தள்ளுவாங்க. எங்கட தோணியெல்லாம் நல்லா தூள்மா உடஞ்சி போயிடுது. நிறுவனம் சாமான் கொடுத்தாங்கடா தோணி கொடுக்குறா அது கொடுக்குறேன்ட்டு கதை கொஞ்சம் செனவும் எடுத்திருக்கு. தோணியாமா கொடுக்காங்கன்னு ஏரியா கொடுத்தா எங்களப்பா தொழில் செய்ய மாட்டாரு. நீ என்ன வேற யாரும் கொடுப்பாரு. நம்மளோட வாழ்க்கை என்ன பாருங்க. நாளாக தான் படிப்படையாக இன்னும் நம்ம ஏதோ இந்த தேவம் நம்ம நோயாளி ஆகிற கட்டமும் வரும்போது கிடக்கும். நிலப்பாடாக கொடுத்தான் போகுது. வேறு வேறு இரவு சாப்பிடக்குள்ள சொன்னார் எங்களோட பிள்ளைகளுக்கு அடித்து கடிச்சு போட்டுறாங்க. நீங்கள் அப்படி சொல்கிறாரு. நான் இந்த குட்டிலுக்கு வரமாட்டேன், எங்களுக்குண்டு நீங்கள் சமையாதங்க. இப்போ நான் ஆறுக்காக விட தெரிஞ்சு சமைக்கிறேன். நான் கேட்குறேன் சோத்தாக்கி வச்சு போட்டு அவர் குடிச்சிட்டு வந்தால் எனக்கும் சாப்பாடு இல்லை. இரவு ராவு அவருக்கு தயிரை கொஞ்சம் போட்டு கரைச்சி கொடுத்து போட்டு அவருக்கு கதைச்ச கதைகளை நான் யோசிச்சுட்டு நான் சாப்பிடலை இரவு. இப்போ கவலையாக இப்போ ஆள் மாற்றம் இருந்தது பார்க்க மாற்றம் தானே. இப்போ உங்களுக்கு தெரியுது தானே அந்த மாதிரி இருக்கார். இப்போ இருக்கிறது தானே அவருக்கு கவலை கூட போல தெரியுது எங்களுக்கு. சில நேரம் சொல்லுவார் நான் என் பிள்ளைகளுக்கு நஞ்சை கொடுத்து நான் சாக போகிறேன். ரெண்டு சொல்லுவார் நாங்கள் நிற்கிற பிள்ளைகளையும் கூட்டி வர போகிறேன், நஞ்சு குடிச்சு நாங்கள் சாக போகிறோம், எங்களுக்கு வாழை இல்லாது ரெண்டு சொல்லுவார். இரவு சாப்பிடக்குள்ள சொன்னார் எங்களோட பிள்ளைகளுக்கு அடித்து கிடிச்சு